மாவட்ட ஆட்சியராக இருந்த பாஸ்கர பாண்டியன் வந்து தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியராக இருந்த பாஸ்கர பாண்டியன் தற்போது திருவண்ணாமலை மாவட்டத்துடைய மாவட்ட ஆட்சியராக இருந்த முருகேஷ் அவர்களுடைய பணியிடத்திற்கு தற்போது திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல டாக்டர் ஆர் பிருந்தாதேவி இவர்கள் வந்து வேளாண் துறையில் இருக்கக்கூடிய அந்த துறையில் இருந்தவர்கள் தற்போது சேலம் மாவட்ட ஆட்சியராக இருந்த கார்மேகம் வந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த பகுதிக்கு தற்போது வந்து டாக்டர் ஆர் பிருந்தாதேவி அவர்கள் வந்து சேலம் மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல திரு கே கற்பகராஜ் அவர் அரசு உயர்கல்வித்துறையில் இருந்த செயலாளர் அவர்களை தற்போது வந்து திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியராக மாற்றியிருக்கிறார்கள். குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியராக இருந்த பாஸ்கர பாண்டியன் பணியிட மாற்றப்பட்டிருக்கிறார். அந்த பகுதிக்கு தற்போது கற்பகராஜ் அவர்களை வந்து திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியராக அரசு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் திரு கே கமல் கிஷோர் அவர்கள் வந்து வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருந்த அவரை வந்து தற்போது வந்து தென்காசி மாவட்ட ஆட்சியராக பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். தென்காசி மாவட்டத்தில் ஏற்கனவே இருந்த ஆட்சியர் ஆர் ரவிச்சந்திரனும் தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் அருண்ராஜ் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் எலெக்ஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு அவர் வந்து தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் வந்து தற்போது செங்கல்பட்டு மாவட்டத்துடைய ஆட்சியராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே இருந்த செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல் நதா அவர்கள் வந்து தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியராக இருந்த ராகுல் நதா அவர்கள் வந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக சுப்புலட்சுமி அவர்கள் வந்து ஜாயிண்ட் கமிஷனர் அட்மின் ஆஃப் த கமர்ஷியல் டாக்ஸ், அதாவது வணிக வரித்துறையில் இருக்கக்கூடிய கமர்ஷியல் டாக்ஸ்ல இருந்த சுப்புலட்சுமி அவர்கள் வந்து தற்போது வந்து வேலூர் மாவட்ட ஆட்சியராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் வேலூர் மாவட்ட ஆட்சியராக இருந்த குமரவேல் பாண்டியன் அவர்கள் பணியிட மாற்றம் செய்து அந்த மாவட்ட ஆட்சியராக தற்போது சுப்புலட்சுமி அவர்கள் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக திரு முருகேஷ் அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்துடைய மாவட்ட ஆட்சியராக இருந்தவர். அவர் தற்போது வந்து டாக்டர் சுப்பிரமணியன் ஏற்கனவே இருந்த துறை என்ன துறைனாக்கா அக்ரிகல்ச்சர் துறையில இருந்த IAS அந்த துறைக்கு வந்து தற்போது முருகேஷ் வந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக குமரவேல் பாண்டியன், ஏன்னா வேலூர் மாவட்டத்திலேயே ஆட்சியராக இருந்த குமரவேல் பாண்டியன் தற்போது வந்து ஹிர்டிகல் அண்ட் பிளான்டேஷன் காப்ஸ் வைஸ் திரு பிருந்தாதேவி அவர்கள் இருந்த பணியிடத்திற்கு வந்து தற்போது குமரவேல் பாண்டியன் வந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக டாக்டர் ரவிச்சந்திரன் தென்காசி மாவட்ட ஆட்சியர் இருந்த ரவிச்சந்திரன் வந்து தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டு ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வித்துறைக்கு செயலாளராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே உயர்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரி அவர்கள் திரு கற்பகராஜ் வந்து கலெக்டர் மாவட்ட ஆட்சியராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருந்தார். அந்த உயர்கல்வித்துறைக்கு தான் தற்போது டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் லக்ஷ்மி அவர்கள் வந்து ஃபார்மலி டைரக்டர் ஆஃப் ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் அண்ட் டிரான்ஸ்பர் இந்த IAS அதிகாரி லட்சுமி அவர்கள் வந்து தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் என்ன துறைக்கு மாற்றிருக்காங்கன்னாக்கா வெல்ஃபேர் ஆஃப் டிஃபரண்ட்லி ஏபிள்டு துறைக்கு வந்து தற்போது செயலாளராக மகாலட்சுமி அவர்களை வந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது போன்று தமிழகத்தில் மொத்தம் 12 IAS அதிகாரிகள் தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டு அரசாணை வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த மாவட்ட ஆட்சியர்கள் மொத்தம் 12 ஆட்சியர்கள் மற்றும் இந்த செயலாளர் துறைக்கும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.